அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த சாயங்கால கூட்டத்திலே, கடைசி கூட்டத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். உங்களுடைய உபசரிப்பு, உங்களுடைய அன்பு, நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளையும் நினைக்கும் போது உங்களை விட்டு பிரிந்து போக மனசில்லை. ஆனாலும் பிரிவு என்பது கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தித்தாக வேண்டிய ஒரு கொடுமை. ஆமென். அல்லேலூயா. அது நம்ம அதுக்கு தப்பவே முடியாது. அதனால நாங்கள் பிரிந்து போனாலும் பிரியாத தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய அந்த ஐக்கியம் நமக்குள்ள எப்பவும் இருக்கத்தான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. எப்படி சொல்றேன்னு சொன்னா, அருமையானவர்களே, இது உண்மை. என்னைக்காவது எப்போவாவது சில சமயத்தில் உங்களை பற்றி கடவுள் நினைவில் கொண்டு வருவார். ஆமென். நாங்கள் எப்பவும் அதாவது பொய் சொல்லுகிறத கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அப்படின்னா உங்களுக்காக 24 மணி நேரமும் நாங்கள் ஜெபம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா முடியாது. நினைவை கர்த்தர் கொண்டு வருவார். ஆவியானவர் நினைவிலே கொண்டு வருவார். சபைக்காக ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு நீ பார்த்தல அந்த சகோதரி, அன்னைக்கு பார்த்தல அந்த பிரதர், அன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல அப்படின்னு ஞாபகத்தில் கொண்டு வருவார். ஆமென். அன்றைக்கு ஊழியத்திலே பங்கு கொண்டாரே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், ஜெபம் பண்ணாரு, அவருக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவார். ஆமென். அப்போ ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமென். ஆகையினால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காக தியாகமாய் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகங்களை நான் பார்க்கறதுல மிக சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. எங்களுடைய ஜீவ வெளிச்சம் குழுவினருக்காக நன்றி செலுத்துவோம். நேரம் நமக்கு ரொம்ப கடந்து போனது. அதிலும் இன்னொரு சோதனை, கீபோர்டு வாசிக்க வேண்டியவருக்கு நாளைக்கு லீவு கேன்சல் ஆகி போச்சு. அதனால இன்னைக்கு 2500 ரூபா டிக்கெட்டு புக் பண்ணி இப்போ ஓடுறாரு. அதனால எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பல இடையூறுகள் மத்தியிலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாட்சியில் கேட்டீங்க, எங்கள் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு ஒரு கண் அப்படியே பிளாக் ஆகி போச்சு 2 வாரத்துக்கு முன்னால். நிறைய டெஸ்ட்டு டாக்டர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இருக்கோம். கடைசியாக சொன்னாங்க, நீங்கள் 20,000 ரூபா ஒரு ஊசி அப்படி 3 போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் ரெஸ்டாவது இந்த உயிர் இயேசுவுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா போனா போட்டுமே. ஆமென். அல்லேலூயா. அந்த தியாகம்தான். அதுக்கு நிறைய சாட்சி உண்டு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே. ஆகையினால அது இருந்தா இருக்கட்டும், இயேசுவுக்காக இல்லாத ஒரு உயிர் என்ன பிரயோஜனம் அந்த உலகத்துல இருந்து? அப்படி வாழ்ந்துதான் என்ன செய்ய போறோம், சாதிக்க போறோம். அதனால அந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து ஆண்டவருக்காக நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பார்வையற்ற மக்களுக்காக ஊழியம் செய்யும்படியாகத்தான் கர்த்தர் வழி நடத்தினார். நான் சென்னைக்கு அதாவது படிப்பதற்காகத்தான் போனேன். 1978 வருஷம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி நாத்தூர்ல இருந்து வண்டி ஏறி போனேன். அதுக்கு பிறகு தேவன் அதை வித்தியாசமாய் வழி நடத்தி இந்த பார்வையற்ற மக்களுக்காக ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நடத்தினார். அப்போ நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து செய்யும் பொழுது பார்வையற்றவர்களுக்கான ஆவிக்குரிய ஊழியங்கள் இல்லாமல் இருந்தது. ஆகவே அந்த மக்களுக்காக ஊழியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இதன் மூலமாக அநேக பார்வையற்ற மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஜீவ வெளிச்சம் என்ற ஒரு டீமை அப்படியே அரசாங்கத்தில் பதிவு செய்து இந்த டீமை வைத்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இந்த டீம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, தொடப்பட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம பார்க்கிறபடி நீங்க நினைப்பீங்க, பார்வையற்றவங்க அங்க ஒருத்தர் எங்க ஒருத்தர் அப்படித்தானே இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. எங்க ஊழியத்தில் நீங்க நூற்றுக்கணக்கான பார்வையற்றவர்கள் வருகிறார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கன்வென்ஷன்ல பார்வையற்றவருக்கான முகாமில் சுமார் 400, 450, 500 என்று மக்கள் கலந்து கொள்வார்கள், பார்வையற்ற மக்கள். இந்த வருஷத்திலே வருகிற வருஷத்தில் 2025 நம்முடைய மோகன்சி அண்ணனுடைய அந்த குற்றாலத்தில் வச்சிருக்கிறாரு ரிட்ரீட் சென்டர், அதில் தான் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடத்துல அடுத்த வருஷம் அந்த மீட்டிங் நடத்துவோம். நீங்களும் நாங்கள் பாஸ்டருக்கு அறிவிப்பு கொடுப்போம். பாஸ்டர் வருவார், நீங்களும் முடிஞ்சால் அவரை கூட வாங்க.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பார்வையற்றவங்களை நீங்க பார்க்கலாம். வருகிற இந்த கூட்டம் முடிந்த உடனே நாங்கள் சென்னைக்கு நாளைக்கு சொல்லுகிறோம். அங்கே 2 நாள் இருந்துட்டு வியாழக்கிழமை பெங்களூர், வெள்ளிக்கிழமையிலே அதாவது மைசூரில் இருக்கிற மாண்டியாவிலே பார்வையற்றவர்களுக்கான கூட்டம், 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மக்கள் வர இருக்கிறார்கள். சனிக்கிழமை வயநாடுல இருக்கிற பார்வையற்ற மக்களுக்கு ஒரு கூட்டத்தை நடத்த போறோம். அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிஞ்சு கொட்டாரக்கரையிலும் திருவனந்தபுரத்திலும் 2 பார்வையற்ற குடும்பங்களுக்கு உதவிகளை செய்ய, அவருடைய குடும்பத்தில் வறுமையிலே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறோம். நாங்கள் கொரோனா காலங்களிலே பார்வையற்ற மக்கள் மிக தவித்தார்கள். லாக்டவுன்ல 2ஆம் நாள் லாக்டவுன் அறிவித்த 2ஆம் நாள் கண்டிரியாவங்கெல்லாம் போன் பண்ணாங்க. அண்ணா நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, 4 பக்கம் சுவரை தடவி தடவி உள்ள இருக்கிறோம், வெளியே போட்பட்டியில பால் வாங்க காசு இல்லை, பால் வாங்க முடியல, மருந்து இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு நானும் கண்ணீர் வெடித்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே என்னுடைய மகள் ஒருத்தர் ஒரு 1500 ரூபா ஒருத்தன் கொடுத்தான், இன்னொரு மகள் 4000 ரூபா கொடுத்தா. எல்லாத்தையும் வச்சு கண் தெரியாதவங்களுக்கு பொருள்களை வாங்கி வீடு தேடி கொண்டு கொடுத்தோம். எங்களுடைய ஜீப்பில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு போனோம். பிறகு அதுவும் தடையா இருந்தது. பேங்க்ல காசை அனுப்பணும். லாக்டவுன் ஆரம்பிச்சு பார்வையற்றவர்களுக்கு இல்லைன்னா எங்கேயாவது நீங்க பேங்க் மூலமாக பணத்தை அனுபவித்தது முதல்ல நாங்க தான். 2ஆம் நாளே இந்த பணத்தை அந்த பார்வையற்றவர்கள் வசிக்கிற அந்த பக்கத்து கடைக்கு அவருடைய போன் நம்பரை வாங்கி ஜிபே மூலமாக அதை அனுப்பி கொடுத்தோம். முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் உலகம் எங்கும் அந்த பழக்கம் வந்துச்சு. பணத்தை அனுப்பி கொடுத்து உதவி செய்ய அதை முதல்ல ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போ இந்த மாதிரி செய்ய அப்படின்னாரு. பக்கத்து கடை போன் நம்பர் வாங்கி தந்தாங்க. அதில் பணங்களை அனுப்பி கொடுத்து உதவி செய்து கொண்டிருந்தோம். அதில் நாங்களும் அந்த உதவிகளை அப்படியே செய்து கஷ்டப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுதுதான் எனக்கு எங்களுடைய அருமையான பாஸ்டர் ஆரோன் அவர்களும் அவருடைய ஒய்ஃப், அவருடைய மனைவி நியோலா ஆரோன் அவங்களே எனக்கு போன் பண்ணி கண் தெரியாதவங்களை பற்றி விசாரித்தாங்க. அவங்க அன்றைக்கு லாக்டவுன்ல ஆரம்பித்த அந்த உதவியை இன்னைக்கு வரையிலும் 76 குடும்பத்துக்கு 76லிருந்து 80 பார்வையற்ற குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய்க்கு உதவிகளை வழங்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி எங்களுடைய ஊழியர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த தேவைகள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல, பெங்களூர் தவிர 3 இடத்துல ஊழியம் நடக்குது. ஒவ்வொரு மாதமும் பெங்களூர்ல மட்டும் எங்களுக்கு 5 கிலோ பாக்கெட் அரிசி பாக்கெட் 400க்கு மேல செலவாகிறது. ஒரு மீட்டிங்ல சாப்பாட்டுக்கு மட்டும் 15,000 ரூபாகிறது. அப்படி அங்கே செலவு, கேரளாவில் செலவு. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ அரிசி பாக்கெட்டு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 1350 பாக்கெட்டு தேவைப்படுது. இவ்வளவு தேவைகள், சாப்பாடு இப்படி எல்லாம் செஞ்சு மாதம் இந்த பார்வையற்றவர்களுக்கான ஊழியங்களை செய்து நடத்த கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது எங்களுக்கு பணம் இல்லைனாலும் கர்நாடகாவில் 3வது பையன் அவனால் முடிஞ்சதை அவனுடைய சம்பளத்தில் இருக்கிறதையும் போட்டு சொந்தமாய் அவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் வழி திறப்பார். இந்த ஊழியங்களுக்காக ஒத்தாசைகளை கர்த்தர் செய்வார். நான் சொன்னேன், நீ கடன் வாங்கி எப்படி ஏடா பண்ற அப்படின்னு கேட்டப்போ சொல்றான், கண்ணு தெரியாதவங்க கஷ்டப்படுறத, அவங்க 5 கிலோ அரிசிக்காக அவங்க படுகிற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, என்னால செய்யாம இருக்க முடியல அப்படின்னா. அப்போ நானும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த பாரத்தை எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு நினைச்சேன். கடவுளுடைய கையில பணம் ஒரு பெரிய காரியம் அல்ல, ஊழியத்தினுடைய பாரம் தான் மிக முக்கியம். ஆமென். அந்த ஊழிய தரிசனம் தான் முக்கியம். பணம் ஏசப்பா கிட்ட இல்லாத பணம் எங்க இருக்கு? எந்த பணக்காரன்கிட்ட இருக்கு? ஏசப்பா தான் பெரிய பணக்காரன். ஆமென். அவர் தருவார். ஆனால் அருமையில் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழியங்களோட பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து சொல்லுவோம். மிக குறுகிய நேரம் இருக்கிறது. வழக்கம் போல என்னாலே பேச முடிந்த காரியங்களை உங்களிடத்தில் பேசுகிறேன். ஏன்னா நம்முடைய புல் காஸ்பல் சபை வசனத்திலே நிறைந்த சபை. அவன் என்னை விட திறமையான பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு
அதை சாப்பிட்டு பழம் விழுங்கி கொட்டை போட்ட சபை. இதுல அதாவது இன்னொரு பிரசங்கம் தேவையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்களை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்த கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பார்வையற்ற மக்களுக்கு தேனை கொடுத்த அருமையான சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு பாஸ்டரிடத்தில் தேனும் நெல்லிக்காயும் கொடுத்த ஒரு குடும்பம், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு முழுவதும் வட்டி ஓட்டின அருமையான பிரதர் ஸ்டான்லி அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை தங்க வைத்து எங்களை நிமிஷத்துக்கு நிமிஷம் உபசரித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான பிரதர் சத்யநேசன் ஐயா அவருடைய குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சம்பந்தி, அதாவது அவருடைய மகன் திருமணமாகி இருக்கிற அருமையான சகோதரர், அதாவது சகோதரர் யாபேஸ் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாபேஸ் அவர்கள் எங்களோடு கூட நெருங்கிய உறவு கொண்டவர்கள். அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க. அந்த பிள்ளைகள ஒரு பிள்ளையை தான் அருமையான பிரதர் சத்யநேசனுடைய மகன் திருமணம் செய்திருக்கிறார். ஆகையினால அருமையான யாபேஸ் அவர்கள் எங்களுடைய பார்வையற்ற ஊழியத்தில் வந்து நல்ல ஆராதனை நடத்தக்கூடியவங்க. ஊழியத்தில் அவர் அதுக்கிடையே வருவார். விமானத்தை பிடிச்சி மீட்டிங்கில் வந்து நடத்திட்டு அப்படியே ஃப்ளைட் ஓடி போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திலே தாகமுள்ள ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன். அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சபை மக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பாடலுடைய, அந்த ஹிந்தி பாடலுடைய எந்தன் தேவனால் என்ற பாடலுடைய அந்த ஹிந்தி மொழிபெயர்ப்பிலே அதில் ஒரு அடியை மட்டும் நாங்கள் பாட இருக்கிறோம். கீபோர்டு வாசிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் பாடுமா அதை சேர்ந்து அருமை எல்லாரும் சேர்ந்து நீங்க கேளுங்க. இசைகள் வாசிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பாடு. ஸ்டார்ட் பண்ணு. मेरे मासी से जरूर मैं आशीष पाऊंगा, तेरे वचन को अपनाऊंगा, तेरे मार्गों में चलता रहूंगा, तेरे वचन को अपनाऊंगा, तेरे मार्गों में चलता रहूंगा. देश में आशीष पाऊंगा, आशीष पाऊंगा. தேசத்திலே நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என்ற வரியை நம்ம இந்தியிலே ஆசீஸ் பாவுங்கா, ஆசீஸ் பாவுங்கா, ஆசீஸ் பாவுங்கா, ஆசீஸ் பாவுங்கா. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும். உடைய சபை மக்கள் எங்களுக்காக செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. சபை ஆசீர்வதியும் பெருகப்படும். இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகும்படி என் ஆண்டவர் உதவி செய்வீராக. நாங்கள் தியானிக்கிற வசனங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானத்துக்கு என்று ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மையமாக வைத்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். 7ஆம் மாதத்தில் 23ஆம் தேதியிலே
கூடாரங்களுக்கு போக தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலோமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல சம்பவம். சாலோமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணினான். அருமையான பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலிபீடங்களிலே பலி செலுத்தி தேவனை ஆராதித்து வந்த மக்களை பார்த்து மோசே இடத்திலே ஆண்டவர் சொன்னாரப்பா, நீ போற இடையெல்லாம் கூடாரம் போட்டு மக்கள் தங்குறாங்க, அதனால தங்குற இடத்துல கூடாரம் போட்டு தங்குற நடுவுல எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அதுல நீ சேவி என்று சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசையின் காலத்திலே ஆரம்பித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ளே சென்று வருவார். இப்படிப்பட்ட அமைப்பு தான் மோசேயுடைய காலத்திலிருந்து சாலோமோன் காலம் வரையிலும் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் சாலோமோனுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு ஒரு எண்ணம், என்னைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு ராஜாவாகிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறோம். அதுவரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாங்க. இப்போ ஸ்டேபிளாக தங்கக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சாலோமோன் அந்த தாவீது ஆசைப்பட்டான். அதுக்கு நிலத்தை வாங்கினான், பணம் கொடுத்தான், ஆலயத்தை கட்டுவதற்கான பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்தான். கட்ட போற நேரத்துல கர்த்தர் சொன்னாரு, தாவீது நீ எனக்கு ஆலயத்தையே கட்ட வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்து சும்மா இரு. அப்ப அவன் ரொம்ப விசனப்பட்டான். அதற்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய சாலோமோன் வந்தான். சாலோமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருந்தது, உலகத்திலே இதுவரையிலும் கட்டப்படாத ஒரு பிரம்மாண்டமான அழகிய தேவாலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. இந்த அழகிய தேவாலயத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் வேணா நேரம் கிடைச்சுன்னா இன்னொரு நாள் பேசுறேன். எனக்கு அருமையான ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணினான். எத்தனை நாள் அதை பிரதிஷ்டை பண்ணினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 நாள் பிரதிஷ்டை. எத்தனை நாள் பிரதிஷ்டை? 22 நாள். நேரத்தை யோசிக்காதீங்க, சீக்கிரமாய் வசனத்தை கவனிங்க, சீக்கிரமாய் பேசி முடிக்கிறேன். அருமையானே, இந்த 22 நாள், முதல் 7 நாள் ஒரு பண்டிகை, 8ஆம் நாள் விசேஷித்த பண்டிகை, அடுத்த 7 நாள் பலிபீடத்து பிரதிஷ்டை பண்டிகை, அடுத்த 7 நாள் என்ன பண்டிகை? கடைசி 7 நாள் பண்டிகை. முதல்ல 7 நாள், அப்புறம் 8ஆவது நாள் விசேஷித்த ஆராதனை, அடுத்த 7 நாள் 15, அடுத்த ஒரு 7 நாள் 22 நாள். இந்த 22 நாள் பிரதிஷ்டை முடிஞ்சு ஜனங்கள் போகும் பொழுது, அதாவது இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு நீங்க எல்லாம் போவீங்க பாத்தீங்களா, கூட்டம் கூட்டமா போம்போ என்ன சொல்லிட்டு போவீங்க? அதே போலவே இந்த என்ன சொல்லிட்டு போவீங்க? சாதாரணமாக பிரசங்கம் நல்லா இருந்தது, சிலர் சொல்லுவாங்க, பாட்டு நல்லா இருந்தது, சிலர் சொல்லுவாங்க இல்ல இல்ல அந்த அவங்க சாட்சி தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எதையாவது ஒன்ன சொல்லிட்டே போவோம். எது பரவாயில்ல, அது நம்ம வழக்கம். இதே போலவே 22 நாள் பிரதிஷ்டை முடிந்து ஜனங்கள் சொல்லும் பொழுது ஜனங்கள் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை தான், கர்த்தர் தாவீதுக்கு செய்த நன்மையையும் சாலோமோனுக்கு செய்த நன்மையையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையையும் நினைத்து மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் போனாங்க. எப்படி போனாங்க? சந்தோஷமா போனாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீங்களும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமாய் போனோம். ஆமே. என்னுடைய விருப்பம், என்னுடைய தரிசனம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தருகிற அந்த சந்தோஷம்
உங்க ஜீவிய காலம் முழுசும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. காலையில தான் நம்ம தியானித்தோம், துக்கத்தை குறித்தும் தத்தளிப்பை குறித்தும் அடிமைத்தனத்தை குறித்தும் தியானித்தோம். இப்போ 3 காரியத்தை குறித்து தியானிக்க போறோம். தாவீதுக்கு செய்த நன்மை, சாலோமோனுக்கு செய்த நன்மை, தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மை. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்தார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக மாற்றினது தாவீதுக்கு செய்த நன்மை. ஆமென். அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு செய்த நன்மையை இந்த ஜனங்கள் எல்லாம் பேசிட்டு போனாங்களாம். அருமையானே, தாவீதுக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்தார்? தாவீது செய்த காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை சுருக்கமா சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதுல 2 காரியத்தை சுருக்கமா சொல்றேன். தாவீது என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், பிரீதியானவன் என்று பொருள். ஆமென். ரொம்ப விருப்பமானவன் அப்படின்னு அர்த்தம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான்? ஏன் தாவீதை கர்த்தர் நேசித்தார்? ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாம் பைபிளை படிச்சு தாவீதுடைய சரித்திரத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு வெளிப்பட்ட 2 ரகசியங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்று என்னவென்றால், நாம் வாசிக்கிற இந்த வேதாகமத்திலே 150 சங்கீதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 150 சங்கீதம். இந்த 150 சங்கீதமும் ரொம்ப அருமையா இருக்கிறது. ஆமென். ஒரு மருத்துவர், ஒரு அறிஞர் அவருடைய மருத்துவ குறிப்பில் எழுதுகிறார், ஒரு மனிதன் காலையில எழுந்து 2 சங்கீதத்தை திறந்து படிச்சு தியானிச்சாங்கன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதான். அருமையானே, மருத்துவ குறிப்பு. ஏன்னா சங்கீதத்தில் அவ்வளவு ஔஷதம் இருக்கிறது, அவ்வளவு ஒரு விடுதலை இருக்கிறது, ஒரு சுகம் இருக்கிறது. ஏன்னா மனுஷனுக்கு காலையில ஹார்ட் அட்டாக் நிறைய வருது அப்படின்றாங்க. ஏன்னா உட்கார்ந்து யோசித்து, கண்டதெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு, பிள்ளைக்கு பீஸ் கட்டல, வாடகை கட்டல, அந்த கடன்காரனுக்கு பணம் கொடுக்கணும், அவன் சாயங்காலம் வருவான், இந்த நச்சரிப்பெல்லாம் காலையில யோசித்து மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே போயிடுவான். ஆனால் காலையில எழும்பி 2 சங்கீதத்தை பைபிள் அப்படி திறந்து, அதனால்தான் இந்த சங்கீதம் பைபிள்ல நடுவுல வச்சிருக்கு, அப்படியே திறந்தாலே வந்துடும். 2 சங்கீதத்தை படிச்சு தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா இருதயத்திலே அமைதி வரும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். இந்த சங்கீதம் 150 சங்கீதத்திலே 73 சங்கீதம் தாவீதுனுடைய சங்கீதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது 3000க்கு மேற்பட்ட பாடல்களை, சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். சங்கீதம்னு சொன்னாலே பாட்டு என்று பொருள். தாவீது 3000க்கு மேற்பட்ட பாடலை எழுதியிருக்கிறார். நீங்க சாலமோனை குறித்து படிச்சீங்கன்னா அவன் எழுதின நீதிமொழிகள் எத்தனை? 3000 நீதிமொழிகள். அவன் சாலமோன் பாடின பாட்டு 1005. தெரியுமா உங்களுக்கு? அருமையான அதெல்லாம் இன்னொரு தடவை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்தார அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த தாவீது பாடின பாடல்களிலே 73 பாடல்களை நம்முடைய பைபிள்ல வச்சிருக்கு. ஆமென். மீதி பாடல்கள் தான் ஆரோகண சங்கீதங்கள், மோசேயினுடைய பாட்டு, சாலோமோனுடைய பாடல்கள் அப்படின்னு, மோசேயினுடைய ஜெபம் இப்படின்னு சொல்லிட்டு மீதி சங்கீதங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்னா 73 சங்கீதம் 150ல பாதிக்கு மேல தாவீதுனுடைய பாட்டு. ஆமென். ஏன் தாவீதுனுடைய பாட்டை ஆவியானவர் நமக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறார் என்றால், தாவீது பாடின 3000 பாடல்களிலே 73 பாடல்கள் நமக்கு இங்கே பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தாவீது அவனுடைய பாடலை வாழ்க்கையின் அனுபவத்தோடு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால தான் இந்த பாதையிலே போகிற மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அறிந்த ஆவியானவர் அவனுடைய பாடல்களை தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல என்ன சிறப்புனா, இந்த தாவீது எப்போ பாடலை பாடியிருப்பான்? அவன் தனியாக மனாந்திரத்திலே இருக்கும் பொழுது, ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவன் பாடின பாட்டு தான் நிறைய. ஆமென். அல்லேலூயா.
துன்பத்தின் நடுவிலே பாடின பாடல் தான் நிறைய. எனக்கு அருமையிலே இந்த பாடல்களுடைய வரிசையிலே ஒரு சரித்திரத்தை, சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அதிகமான பாடல்களை எழுதின யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இதுவரையிலும் அதிகமான பாடல்களை பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா, போனி கிராஃபி என்று சொல்லப்படுகிற ஒரு பார்வையற்ற பெண். போனி கிராஃபி அவங்க தான் 8000 பாடல்களை பாடி இருக்கிறாங்க. 8000 பாடலை பாடி இசை அமைத்திருக்கிறார்கள். 2 கண்ணும் தெரியாத பார்வையற்ற பெண். அவங்க சாதனைய இன்னைக்கு இதுவரையிலும் உலகத்துல யாருமே முறியடிக்க முடியல. அருமையிலே அதெல்லாம் போட்டு அதனுடைய அந்த ஒரு தடவை அந்த அம்மாவுக்கு பாராட்டு விழா நடந்தது. அப்போ நிருபர்கள் கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு தான் 2 கண்ணும் தெரியலையே, நீங்க எப்படி இவ்வளவு அழகான லிரிக்ஸை எழுதி பாடலை பாடி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்லிச்சு, விசனத்தோடு சொல்லிச்சு, நான் பார்வையற்ற இருந்தேன். 16வது வயதிலே என்னுடைய வாழ்க்கையிலே தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை தேற்றினார். இப்பொழுது நான் கர்த்தருக்காக இந்த பாடலை எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் வரும் பொழுது, என்னுடைய கலக்கங்கள் வரும் பொழுது, என்னுடைய உள்ளத்திலே கவலை வரும் பொழுது நான் தேவனுடைய சமூகத்திலே போய் உட்கார்வேன். என் அறையை பூட்டிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். அப்பொழுது அப்படி ஜெபிக்கும் பொழுது இயேசு என் அருகில் வருவார். அவர் என்னை மார்போடு சேர்த்துக் கொள்வார். அப்பொழுது அவர் பேசுகிற இன்ப வார்த்தைகளே என்னுடைய பாடலின் வரிகள் அப்படின்னாங்க. ஆமென். கையை தட்டலாமா? கையை தட்டலாமா? அருமையான தம்பி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விசாரம் வரும் பொழுது என்ன செய்கிறாய்? உன் மன கஷ்டம் வரும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? அறை வீட்டை பூட்டுக்குள் ஜெபம் பண்ணு, இயேசு அறையில் வருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையிலே ஒரு இனிமைதான் ஆண்டவருடைய சமூகத்துல உறவாடுகிறது. ஆமென். இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிங்க தனிமையில போனீங்கன்னா என்ன பண்றாங்கன்னே தெரியல. தம்பி தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, அந்த அம்மா என்ன செய்வாங்களா, அறையை போட்டுக் கொண்டு இயேசுவோடு பேசுவாங்க. உனக்கு தனிமையிலே நேரம் கிடைக்குமானால் நீ இயேசுவோடு பேசு. இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் கரங்களில் எடுத்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த தாவீதும் தனிமையிலே இருக்கும் பொழுது கர்த்தரை துதித்து பாடினார். அல்லேலூயா. அதுதான் தாவீது செய்கிற இன்னொரு காரியம். இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நான் அந்த முழுவதும் அதுல இருக்கிறத ஸ்டோரியா சொல்லி தர போறேன். நீங்க இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை வசனத்தையும் படிச்சு முடிக்க முடியாது. அருமையான இந்த பெலிஸ்தியர்களுக்கும் சவுலினுடைய சேனைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்கின்றது. ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையில அந்த பெலிஸ்திய தலைவன் தேசத்தானாகிய காத் பட்டணத்தானாகிய கோலியாத்துன்னு ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க, அந்த கோலியாத் என்ற மனுஷனுக்கு அவனுடைய உயரத்தை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அங்கே அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானும். ஆமே. நல்ல கவனிங்க, ஒரு முழம் எவ்வளவு எவ்வளவு அடி கணக்கில் எவ்வளவு? 1 முழம் 1.5 அடி. 1.5 அடி தான் 1 முழம். அப்படின்னா இவனுடைய உயரம் எவ்வளவு? 9 அடியும் 1 ஜான் உயரம் உள்ளவனா இருந்தான். அருமையான பைபிள் சொல்லுது. நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்கிற இந்த சுற்று வட்டாரத்தில் 6 அடிக்கு மேல மனிதனை பார்க்க முடியாது. 5 அடி 5.5 அடி 5.85 இதுதான் இருக்கு. 6 அடியே ரொம்ப அருது. ஆனா இவரை பார்த்தீங்கன்னா இவனுடைய உயரம் கிட்டத்தட்ட அங்க 9 அடி, அதுக்கு மேல 1 ஜான். அப்ப கிட்டத்தட்ட இது இவ்வளவு தூரம் அவ்வளவு உயரத்துல ஒருத்தனை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இவனுடைய உயரம். அப்புறம் இவனுடைய தலையிலே ஒரு தலை சீரான். அப்புறம் இவனுக்கு அணிந்திருக்கிறது ஒரு 5000 சேக்கல் எடையுள்ள ஒரு வெண்கல கவசம். அப்புறம் இந்த 2 தோள்பட்டையில 2 கேடகம், காலில் ஒரு பாத அணி 1,
அதுவும் வெண்கலத்தில் செய்தது. அப்படி மிடுக்கா வருவான். அப்புறம் அவனுடைய கையிலே ஒரு ஈட்டி தாக்கு இருந்துச்சான். அந்த ஈட்டி தாக்கினுடைய நாக்கு 600 சேக்கல் எடையுள்ள வெண்கலமா இருந்ததாம். ஆமென். இதை வச்சுட்டு அவனுக்கு முன்னால பரிசை பிடிக்கிறவர்கள், பரிசைன்னா அப்படி கேடயத்தை பிடிச்சு வாழை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன். இதை பார்த்தா பயப்படாதவன் யாராவது இருப்பாங்களா? யாராவது இருப்பாங்களா? இந்த காட்பட்டணத்தானாகிய கோலியாத்தினுடைய உருவமும் அவனுடைய தோற்றமும் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. இந்த சவுலின் சேனையில இருந்தாங்களே நம்ம ஆளுங்க எல்லாரும் இவனை பார்த்த உடனே பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். 40 நாள் அவன் இரவும் பகலும் அப்படியே, சாயங்காலமும் பகலும் அப்படி வருவான். காலையிலையும் சாயங்காலம் வருவான். உங்களை யாராவது இருந்தீங்கன்னா வாங்க என்னோட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க சத்தம் கேட்ட உடனே என்ன செய்வாங்க? ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த சவுலுடைய சேனையிலேயே ஈசாயினுடைய குமாரர்கள் 3 பேர் இருந்தாங்க. அப்படின்னா தாவீதுடைய அண்ணன்கள். இவர்களை விசாரிப்பதற்கு அந்த ஈசா என்ன செய்தால், தாவீது இங்க வாப்பா, உங்க அண்ணனு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு நீ சும்மா போகாத, ஒரு மரக்கால் பயிரை வறுத்து அண்ணனுங்களுக்கு கொடுத்து அனுப்பி 10 அப்பங்களையும் கொடுத்து அனுப்பினார். அப்புறம் உங்களை அண்ணனை விசாரிக்க போகும் பொழுது 1000 பேருக்கு அதிபதியா இருப்பாரு, அவருக்கு ஒரு 10 பாலாடை கட்டி எடுத்துட்டு போ அப்படின்னா. அப்படின்னா பன்னீர் கட்டி, நம்ம சொல்லுவோம்ல பன்னீர் கட்டி, பாலாடை கட்டி தூக்கிட்டு அவங்க போயிட்டான். அங்க போகும்போது பயங்கர சலசலப்பு. ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இவங்க எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு அவன் கேட்டான், இங்க என்ன நடக்குது? விவரத்தை எல்லாம் சொன்னாங்க. அப்ப சொன்னா, இந்த தாவீது சொன்ன வார்த்தை என்னவென்றால், உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம், நீங்க இவனை பார்த்து பயப்படவே வேண்டாம், நீங்க இவனை பார்த்து சஞ்சலப்படவே வேண்டாம், நான் இவனை மேற்கொள்ளுவேன் அப்படின்னா. அல்லேலூயா. சின்ன பையன், யுத்தத்திலே அபியாசம் இல்லாதவன், அவன் சொன்ன உடனே கேட்டாங்க, எப்படிப்பா முடியும்? இவனுடைய அண்ணன் இருந்தானே எலியாப்பா, அவன் பார்த்துட்டு, உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு, ரொம்ப தான் உனக்கு, ஓடுடா வீட்டுக்கு அப்படின்னா. போகவே மாட்டேன், போகவே மாட்டேன், நான் ஒரு வழியை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க இவனுடைய வீரத்தையும் இவன் அணிந்திருக்கிற அணிகலத்தையும் பார்த்து பயப்படுகிறீர்கள். இவனை விட பெரிய ஒருவர், இவனை விட பெரிய தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னா. உடனே சவுலிட்ட கூட்டிட்டு போனாங்க. சவுல் ராணுவ உடைகளை எல்லாம் அணிவித்தான். ஆனா சொன்னா, இதுல எல்லாம் ஒண்ணு எனக்கு ட்ரைனிங்கே இல்லை, இது வேண்டாப்பா, என்ன விட்டுருங்கன்னு எல்லாம் கலத்தி அங்கே போட்டான். போட்டுட்டு வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 40வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அதாவது நல்லா நிறுத்தி கொஞ்சம் படிக்கணும், அது மட்டும். ஏன்னா நேரத்தில் அநேக வசனத்தை படித்து உங்களை காட்ட விரும்பினேன். இந்த வசனத்தை மட்டும் படிங்க. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அட்டை பையிலே போட்டு தன் கவடை எடுத்து தன் கையிலே பிடித்துக் கொண்டு. அப்ப தன்னு சொல்லி 4 இடத்துல வரும். நல்ல கவனிங்க. நேற்றுக்கு 4 பற்றி சில காரியத்தை சொன்னேன், இன்னும் நிறைய 4 பற்றி இருக்கிறது. இந்த 4 காரியத்தை அவன் சொன்ன 4 தன் வழக்கத்தின்படியே, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின்படியே தன்னுடைய அட்டை பையிலே அவன் போட்டுக்கொண்டு தன் தடியை பிடித்துக் கொண்டு போனான். அதை வேணா அண்டர்லைன் பண்ணிட்டே வச்சுங்க. இந்த பெரிய கோலியாத்தை பார்த்தவன் அவனை ஜெயிப்பதற்கு என்ன சொன்னானா, தன் வழக்கத்தின்படி போனான். அப்படின்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், நம்ம எல்லாம் ரொம்ப சின்னவங்க. இவன் 9 அடி 1 ஜான் உயர முடியும் இந்த மனுஷன். இவனை ஜெயிப்பதற்கு இவனுக்கு சக்தியே இல்லை. ஆனால் எனக்கு சவுல் ராஜாவே, உம்முடைய ராணுவ உடைகளும் வேண்டாம், ஈட்டியும் வேண்டாம், ஒன்று வேண்டாம்,
எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு என்னுடைய முழங்காலை முடக்கி நான் என்னுடைய தேவனிடத்திலே என் விண்ணப்பத்தை செலுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எதிரியை ஜெயிக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கிறீங்களா? எந்த ஆயுதமும் கிடையாது. நமக்கு ஆயுதமே இல்லை. ஆனால் இந்த தாவீது சொன்னது போல அவன் சொன்னான், என்னுடைய பைபிளை எடுத்துக்கொண்டு என்னுடைய முழங்காலை மடக்கி என்னுடைய தேவனிடத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை செலுத்தும் பொழுது எப்படிப்பட்ட எதிரியும் வீழ்ந்து விடுவான். ஆமென். கரங்களை தட்டி நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அப்படி நடக்கும் என்று உறுதியாய் நம்புறவங்க தேவனை நோக்கி அப்படியே ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தேவன் பெரியவர். நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், முழங்கால் போடிட்டு ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய எதிரியும் கீழே விழுந்து விடுவான். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, தான் இந்த கோலியாத்துடைய உயரத்தை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கட்டடமோ அப்படின்னு பாப்பா, எவ்வளவு பெரிய உயரமான ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தா அத அங்கதான் கடவுள் இருக்கிறார், உச்சியில இருக்கிறாரு அப்படின்னு நம்பிட்டு இருப்பான். உயரத்துல எல்லாம் தேவன் இருக்க மாட்டார். உயரமானவனை நம்முடைய பாதப்படியிலே விழத்தள்ளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சகரியாவிலே 4ஆம் அதிகாரத்திலே சொன்னார், செருபாபேலே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாய் மாறி போவாய். கர்த்தருடைய பிள்ளையே, பெரிய கோலியாத்தை பார்த்து பயப்படாத, பெரிய பிரச்சனையை பார்த்து பயப்படாத, பெரிய ஆளை பார்த்து பயப்படாத, அவன் அடிந்திருக்கிற அடிகளைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாத, கலங்காத. நீ முழங்கால் பிடிக்கிட்டு எவ்வளவு பெரியவனும் கீழே விழுந்து விடுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாய் மாறி போகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய திருச்சபை மக்களாகிய நீங்க எந்த பெரிய உருவத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. அதுதான் தாவீது இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியரை அவன் அப்படியே ஒரே ஒரு கவுனினாலே அடித்து கொண்டு போட்டான். ஆமே. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஏன் தாவீது 5 கூழாங்கல்ல எடுத்து பாட்டை பையிலே போட்டார்? யாருக்காவது விட தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நீங்க ஏன்னா பெலிஸ்தியருடைய பட்டணங்கள் 5. அந்த 5 பட்டணத்திலே இருந்த ஒரு பட்டணத்தின் அதிபதி, அது காத் பட்டணத்தினுடைய அதிபதி தான் இந்த பெலிஸ்தியர். அப்போ இந்த தாவீதுக்கு ஒரு யூகம் இருந்து, இவன் போயிட்டு இன்னொரு பெலிஸ்திய பட்டணத்திலிருந்து இன்னொரு அதிபதி வந்தான்னா அவனையும் அடிச்சு ஒரு தள்ளுறதுக்கு தான் 5 பட்டணத்தின் அதிபதிகளுக்காக 5 கூழாங்கல்ல எடுத்து அவன் போட்டிருந்தான். நல்லா கவனிச்சீங்க. அவனுடைய இதை படிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், தாவீதுடைய புத்தி கூர்மையை பாருங்கள். ஏன்னா அவனுடைய முன் அறிவிப்பை முன்னாக அவன் செய்கிற காரியத்தை பாருங்க. இதுல நான் படிக்கும் போது தான் தாவீதுடைய அறிவு கூர்மை என்னன்னா, ஒண்ணுல தோற்று போனா இன்னொரு கல்லுல தோற்று போனா இன்னொன்னு, எப்படி ஜெயந்தான் முக்கியம். இதை ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்த ஒரு பாடம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வியாபாரங்கள், தொழில்கள் நீங்க செய்யறீங்கன்னா, இதே போல நீங்க ஒரு எஸ்டிமேட்டை போட்டு அவன் சொன்னான் செஞ்சேன், இவன் சொன்னான் செஞ்சேன், அந்த புக்கை படிச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க வியாபாரமே நஷ்டமாகும். ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து இதுல ஒண்ணுல இல்லைன்னா இன்னொன்னுல, இன்னொன்னுல இல்லைன்னா இன்னொன்னு. தாவீதுடைய கணக்கை பாருங்க, அது அவனுடைய வெற்றியினுடைய அடையாளமாக இருந்தது. அதனால பிசினஸ் பண்றவங்க, தொழில் பண்றவங்க, இனி நமக்கு அரசாங்க வேலையே கிடைக்காது. கிறிஸ்தவங்க எல்லாம் இனி கண்டிப்பா ஏதாவது தொழில் செய்துதான் பிழைக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால நீங்க தொழில் செய்யுங்க, உங்க வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நீ கையிட்டு செய்யும் வேலையிலே ஆசீர்வாதம் கட்டளையிடவும். உபாகமம் 28:12 சொல்லுகிறது. நிச்சயமா உங்க வேலையை ஆசீர்வதிக்கப்படும். நல்ல பிளான் படி செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கோலியாத்துடைய உயரத்தை பார்த்து நீங்க பயந்தே போகாதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை
நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு இடத்திலே ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரருக்கு வழக்கம் என்னன்னா, காலையில 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஜெபம் பண்ணுற பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எரிச்சல் வந்துச்சு. அவன் சொன்னானா, பாஸ்டர் 3 மணிக்கு எழும்பி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்களை ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்னா. ஏன்னா அவன் ஒரு பெரிய அதிகாரி. பாஸ்டருக்கு இதை கேட்ட பிறகு பயம் கொஞ்சம் நடுங்கிச்சு. ஒய்ஃபு கிட்ட போய் சொன்னாராம், ஏன்னா அந்த அம்மாவது கொஞ்சம் தைரியப்படுத்தும் அப்படின்னு, இந்த அதிகாரி இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒய்ஃபு கிட்ட போய் சொன்னாராம். உடனே அந்த ஒய்ஃபும் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை, பின்ன நீங்க 3 மணிக்கு தொந்தரவு பண்ணா யாரு கோவப்படாம இருப்பா அப்படின்னு. இவருக்கு இருந்த தைரியமும் போச்சு, கொஞ்சமும் இருந்ததும் போச்சு, அதோட இந்த அம்மா சொன்னதுலேயே போச்சு. ஆனா கடைசியில இவருக்கு ஐயோ 3 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறவரு அடுத்த நாள் ஜெபம் பண்ண முடியல. கரெக்டா அந்த 3 மணி நேரம் வந்துச்சு. ஆவியானவர் எழுப்பி விட்டுட்டு அவர் உட்கார்ந்து சோத்ராம் சோத்ராம் சொல்லிட்டு இருக்காரு. ஜெபமே வரல, ஏன்னா சத்தம் போட்டா அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அவனுக்கு பயப்படாதே, ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்படியே உட்கார்ந்து சோத்ராம் சோத்ராம் சொல்லிட்டு இருந்தவருக்கு வாயில ஒரு பாட்டு வந்துச்சு. அவர் அப்படியே பாடினார், இனிமையான நேரம் இன்பமான நேரம் திரு பாதமர்வதே ஏசையா, திரு பாதமர்வதே. பாதமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். பாதமர்ந்தால் பயங்கள் நீங்கிடும், வேதம் அறிந்தால் வேதனை மாறிடும். அன்பு பெரிதல்லவோ ஏசையா, அன்பு பெரிதல்லவோ. உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும், உமது அன்பிலே அடிமை வாழ்ந்திட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உந்திரு பாதமர்வதே அப்படின்னு இவர் சத்தம் போட்டு பாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அவன் காலையில ஒரு தடியை தூக்கிட்டு ஓடி வந்தான். இருட்டுல கால் தடிக்கு கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு, வாயும் கோடி போச்சு. காலையிலே அந்த அந்த அதிகாரியுடைய மனைவியும் அவருடைய மகளும் வந்து இந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க. பாஸ்டர் எங்க அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை அடிக்கிறதுக்கு வந்தாரு, நாங்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வந்தாரு. இந்த மாதிரி நடந்துச்சு. காலையில இவர் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு அந்த அதிகாரிக்கு போய் ஜெபம் பண்ணி அவருடைய வாய் கோணலை நிமித்து விட்டாரு. காலு அதை ஒன்றும் பண்ண முடியல, அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, 3 மணிக்கு அந்த அதிகாரிகளை விட அதிகாரம் படைத்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அந்த நேரத்தில் சத்தம் போட்டு பாடின இந்த பாடல் தான், இந்த பாடல் நான் உங்களுக்கு பாடினேன். இதை அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டு எங்க யூடியூப்ல எங்க பார்வையற்ற சகோதரர்களை பாட வச்சு நாங்க ஜீவ வெளிச்சம் சாங்கில போட்டிருக்கோம். அந்த பாஸ்டர் அனுமதி கொடுத்தாரு. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். கவலை கண்ணீர்கள் களிப்பாய் மாறிடும், கஷ்ட நஷ்டங்கள் கரைந்து ஓடிடும். உண்மை பெரிதல்லவோ ஏசையா, உண்மை பெரிதல்லவோ. உமது உண்மையில் அடிமை இருந்திட வேண்டும், உமது உண்மையில் அடிமை இருந்திட வேண்டும். இனிமையான நேரம் இன்பமான நேரம் உந்திரு பாதமர்வதே ஏசையா, உந்திரு பாதமர்வதே. நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம், உள்ளுள்ள இடம் நல்ல மேய்ச்சலே. நன்மை கிருபையே தொடரும் நாளெல்லாம், உள்ளுள்ள இடம் நல்ல
திரு பாதம் அமர்வதே, ஏசையா உன் திரு பாதம் அமர்வதே. இயேசுவின் பாதத்தில் உட்காரும் போது அது இனிமையான நேரமா இருக்கும். ஆமென். அது இன்பமான நேரமா இருக்கும். நம்முடைய கவலை கண்ணீர் எல்லாம் பறந்து போகிற நேரம். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக சாலோமோனுக்கு செய்த நன்மைகள். நேரத்தை பார்த்து பயப்படாதீங்க. அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படாத நம்ம நேரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. நான் குறிப்பை மட்டும் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அருமையிலே, சாலோமோனுக்கு செய்த நன்மை என்னன்னா, சாலோமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினான். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக சாலோமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் வாசிக்க முடியல. ஏன்னா சாலோமோன் ராஜாவான பொழுது கர்த்தரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நான் குழந்தையாய் இருக்கிறேன், இந்த ஜனங்கள் எல்லாம் நியாயம் விசாரிக்க வேணும், அறிவே இல்லப்பா, என்னுடைய அப்பாவுடைய ஸ்தானத்திலே என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீர், எனக்கு ஞானத்தை தாருங்க அப்படின்னு கேட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்துச்சான் இந்த விண்ணப்பம். உடனே ஆண்டவர் ஞானத்தோடு அவனுக்கு செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார் என்றால், சாலோமனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். உனக்கு ஞானத்தை தருவேன், அந்த ஞானம் உனக்கு முன்னாலே இருந்த யாருக்கும் இல்லாத ஞானம், உனக்கு பின்னாலே இதே போல ஒரு ஞானம் உள்ளவன் இந்த உலகத்தில் பிறக்கவே மாட்டான் அப்படின்னு. அருமையிலே, கடந்த வாரத்தில் தான் நான் எர்ணாகுளத்திலே, அதாவது மட்டஞ்சேரி என்ற இடத்துல யூத குடியிருப்புகளை பார்த்து அந்த யூதருடைய அந்த ஆலயத்தை எல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அங்கே எழுதவே இருக்கிறது, சாலோமோனுடைய காலத்திலிருந்து எர்ணாகுளத்துக்கு கப்பல் போயிட்டு வந்துருக்கு. பைபிள்ல பார்த்தீங்கன்னா தர்சீசின் கப்பல்கள் ஒரு சாலோமோனுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தங்கத்தையும் மயில் தொகைகளையும், அதாவது நறுமண பொருட்கள், அதாவது மிளகு இருக்குல்ல, மிளகு, ஏலக்காய், சுக்கு, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போகுமா. அது பைபிள்ல இருக்கு. அப்போ அங்கே இந்த ஏலக்காய், சுக்கு, நல்ல மிளகு கிடைக்கிற ஒரே இடம் கேரளா. இங்க இருந்து இந்த தர்சீசின் கப்பல் எடுத்துட்டு போகணும். அப்போ அது நம்முடைய பைபிள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக ஆதாரங்கள் நம்முடைய பைபிள்ல இருக்கு. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படினால் இந்த சாலோமோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் இங்கே இருந்தது. அவன் ஞானத்திலே சிறந்து விளங்குறவனாய் இருந்தான். அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினான். 7 வருஷத்திலே ஆண்டவருக்கு பிரம்மாண்டமான அழகிய தேவாலயத்தை கட்டினான். அது மட்டுமல்ல, சாலோமோனுடைய ஞானத்தை குறித்து படிக்கும் பொழுது சாலோமோன் வியக்கத்தக்க ஒரு தீர்ப்பை அளித்தார். அவன் ராஜாவான பொழுது 2 வேசியான ஸ்திரீகள் அங்கே அவனுடைய சமூகத்தில் போனாங்க. ஒரு உயிரோடு இருக்கிற குழந்தைய கொண்டு போறாங்க. அதிலே ஒருத்தி சொல்கிறாள், ராஜாவே, நாங்க 2 பேரும் வேசியான ஸ்திரீகள், ஒரே வீட்டில் இருந்தோம், வேற யாரும் எங்க கூட இல்லை. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து 3ஆம் நாளிலே அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அவ ராத்திரி தூங்கும் போது புரண்டு படுத்து, இந்த எருமை மாடு எப்படிதான் படுத்துச்சுன்னு தெரியல, அந்த குழந்தை நசுங்கி மூச்சு திணறி செத்தே போச்சு. இப்படிப்பட்ட ஒரு அம்மா மாதிரி இந்த உலகத்துல பார்த்திருக்க முடியுமா? அப்படியும் ஒரு அம்மா இந்த உலகத்துல இருந்திருக்கிறா, பைபிள் சொல்லுது. அது அந்த குழந்தை பச்சை குழந்தை அதுக்கு மேல புரண்டு படுத்து அந்த குழந்தைக்கு மூச்சு திணறி சாகர வரையில இந்த அம்மாவுக்கு உணர்வே இல்லை. அது போட்டு அதெல்லாம் இன்னொருத்தோட பாருங்க. அருமையில உணர்வியற்ற, உணர்ச்சியற்ற, பிள்ளையை குறித்த கவலையற்ற, பாரமற்ற ஒரு தாயை பற்றி இந்த பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளுக்காக உயிரை தியாகமாய் கொடுக்கிற நம்ம சபை தாய்மாருக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்த சந்ததி ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நம்ம அப்படி புரண்டு படுத்து குழந்தை செத்து போனோடனே ராத்திரி பார்த்துச்சு, இந்த செத்த குழந்தைய அவ மேல பக்கத்தில் படுக்க வச்சுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய என்ன செஞ்சிச்சு போட்டுட்டு அங்கே ஒரு பிரச்சனை. இந்த மாவும் ராத்திரி நினைச்சு என் குழந்தை தான் செத்து போச்சுன்னு நினைச்சிட்டு காலையில பார்த்தா அதனுடைய அடையாளத்தை பார்த்தா இவளுடைய குழந்தை இல்லை. இந்த விவகாரம் ராஜாவிடத்துல போச்சு. 2 பேரும் ராஜாவிடத்துல நின்று கொண்டு சொல்லுகிறாங்க, இது என்னுடைய குழந்தை. அவ சொல்றா, இல்ல செத்தது அவ குழந்தை, உயிரோடு இருக்கிற குழந்தை. 2 பேரும் சண்டை. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைக்கு
விஞ்ஞான அறிவு வந்த இன்றைக்கு வந்திருந்தா எப்படி நியாயம் தீர்த்திருப்பாங்க? எப்படி தீர்த்திருப்பாங்க? நம்ம கோர்ட்டில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போய் அப்புறம் பிளட் எல்லாம் எடுத்து ஹைதராபாத் லேபுக்கு போயிட்டு அங்கிருந்து டெஸ்ட் 6 மாசத்துல இங்க வந்து அப்புறம் அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணி அப்புறம் நம்முடைய ஜட்ஜ் ஐயா வந்து தீர்ப்பு எழுதுவார். அதன்படி குழந்தை ஒப்படைக்கப்படும். எத்தனை நாள் ஆகும்? குறைந்தபட்சம் 6 மாசத்திலிருந்து 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள பிள்ளையை பெற்ற அம்மா எங்கே செத்து போயிடுவான். ஆனால் அருமையானே, அந்த நிமிஷத்திலே அந்த தீர்ப்பை சரியாய் கண்டுபிடித்து கொடுத்தான் சாலமோன். அதான் ஞானம். அந்த ஞானம் உலகமெங்கும் பரவிச்சு. இப்படி ஒரு ராஜா இருக்கிறார், சரியாக நியாயம் விசாரிக்கிறவர், ஞானத்தில் சிறந்தவர் என்ற பேரு அவருக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். அதுக்கு காரணம் என்னன்னா சாலமோனுடைய ஜெபம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற பாரம் அவனுக்கு இருந்தது. அதை கட்டி முடித்தான். எனக்கு அருமையான மூன்றாவதாக கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தமது ஜனமாகிய இஸ்ரவேல். இஸ்ரவேலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் என்ற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியும். யாக்கோபு ஆற்றங்கரையில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றான். ஏன்னா அவனுக்கு பயம், இந்த பரிவாரங்களோடு போனாக்கி அண்ணன் ஏசா கொண்டு போடுவான், ஏன்னா அவனை ஏமாற்றினேன், அவன் பழி தீர்த்து விடுவான் என்று சொல்லி ஆற்றங்கரையில விடிய 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 உட்கார்ந்து கதறுகிறான். ஆண்டவரே, என்னுடைய அண்ணனை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, ஏன்னா அவன் கொண்டு போடுவான் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது தான் விடிய கால ஆண்டவரே வந்து அவனுடைய தொடை சந்தை தொட்டு அவனை மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொன்னார். அருமையானே தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது என்றால் தேவனுக்கு பிரியமானவன், சாலோமன் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க ஆவிக்குரிய பிள்ளைகளே, போராடி ஜெயிக்கிறவன். போராடி சொல்லுங்க பாருங்க, போராடி போராடி சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கையே இல்லாம சொல்றீங்க, நம்பிக்கையே இல்லையே. போராடி ஜெயிக்கிறவன் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். இஸ்ரவேலே நீ போராடுவாய், ஆனால் ஜெயிப்பாய். இஸ்ரவேலே நீ போராடுவாய், நீ தோற்று போகவே மாட்டாய். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஆமென். உங்களுக்கு போராட்டம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு. ஆனாலும் தோற்று போவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால்தான் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையை நினைச்சு அவர்கள் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். அருமையிலே, இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 121:4 வாசிங்க பார்க்கலாம். வேகமா ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். வேகமாய் வாசிங்க. சங்கீதம் 121:4. சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உங்களை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி அடுத்தது இன்னொரு வார்த்தையை படிக்கும்போது ஏசியா 41:14-15 வசனங்கள். வேகமாய் படிங்க பார்க்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உனக்கு, இயேசு தேவன் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். இயேசப்பா உனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். கடைசியாக ஏசியா 43:1-2 வசனத்தை படிப்போம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குறவருமான கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். நீ என்னுடையவன். சொல்லுங்க பால, நீ என்னுடையவன். கர்த்தர் சொல்றாரு, அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தெய்வம்,
எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கிற நம்முடைய ஆண்டவர் தமக்கென்று உரிமை பாராட்டுகிற ஒரு உரிமை சொத்து யாருன்னா நீங்களும் நானும் தான். ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை எனக்காகவே தெரிந்து கொண்டேன், எனக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் நம்ம எல்லாரும். ஆமென். ஆகவே இஸ்ரவேலே, இந்த கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாக்கிறதையும் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையும் இந்த ஜனங்கள் சொல்லிக்கொண்டே போனாங்க. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தெரிந்திருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதுக்கு செய்த நன்மை, சாலமோனுக்கு செய்த நன்மை, தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க, மனமகிழ்ச்சியாய் போனாங்க. அருமையானுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மை ஒருவேளை இருக்குமானால் நீங்க நினைச்சு ஆண்டவரிடத்துல சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதியுங்க. ஒரு 2-3 நிமிடங்கள், செகண்ட் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆமென். தாவீதை கர்த்தர் கவனித்தார். அவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். பெரிய கோலியாத்தை விழப்பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாலமோனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். தமக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி சாலமோனுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். தமது ஜனமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் இரவு பகல் தூங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். ஆகவே யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், முன்னே நடந்து செல்கிறார். உன்னை சீர்திருத்தவர், முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.